ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிரான அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகி தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இவங்க அப்பா புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்ற நெசவாளி ஆவார். அவங்க அம்மா தில்லையாடி என்ற ஊரில் பிறந்த மங்களம் என்ற பெண் ஆவாள். அவங்க நெசவு தொழில் செய்துட்டு இருந்தாங்க. நெசவு தொழில் பாதிப்பால் வறுமையில் வாடிய முனுசாமி தன் மனைவியுடன் தென்னாப்பிரிக்காவில் குடியேறினார். அங்கு ஜோகன்ஸ்பர்க் என்னும் இடத்தில் சிறிய அளவில் காய்கறி கடை நடத்திட்டு வந்தார். அவங்க 2 பேருக்கும் மகளாக பிறந்தவர் தான் இந்த வீரமங்கை வள்ளியம்மை. அவர் எங்கே பிறந்தார்னா தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்தார். தென்னாப்பிரிக்கா நாட்டின் திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்தவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணம் செல்லாது என்ற அந்நாட்டு உச்சநீதிமன்றம் 1913ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வெளியிட்டது. அந்த தீர்ப்புக்கு எதிராக அங்குள்ள இந்தியர்கள் தமது உரிமையை மீட்க அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனை இப்போராட்டத்தை காந்தியடிகள் தலைமை ஏற்று வழி நடத்தினார். 1913ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் வால்க்ரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போராட்டத்தில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். அவருக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றம் 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்தது. சிறையில் வள்ளியம்மைக்கு கல்லும் மணலும் கலந்த உணவே தரப்பட்டது. இதனால் சிறைச்சாலையில் நோயுடன் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டார் காந்தியடிகள். அவர் உடல் நலம் தளர்ந்திருந்த நிலையிலும் வள்ளியம்மை இல்லை இல்லை, மீண்டும் சிறை செல்வதற்கு தயார் என்று கூறினார். 1914 பிப்ரவரி 22ஆம் நாள் அன்று தனது 16வது வயதில் வள்ளியம்மை மரணமடைந்தார். என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருந்தினார். அதுக்கப்புறம் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எழுதியுள்ளார். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மை நினைவை போற்றி நடுவண் அரசு அஞ்சல் தலையும் அஞ்சல் உரையும் வெளியிட்டுள்ளது. தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயரிடப்பட்டுள்ளது. காந்தியடிகள் தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு வள்ளியம்மையும் ஒரு காரணம் என்று கூறலாம். காந்தியடிகளை மகாத்மா என்ற உயர்நிலைக்கு திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு. வள்ளியம்மை நினைவை போற்றும் வகையில் தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவியுள்ளது. கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் தனது 600வது விற்பனை நிலையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி உள்ளது. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.